Hi friends, welcome to my channel. Friends, நம்ம ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம் இந்த எல்இடி பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்இடி வந்து வாங்கிட்டோம். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் நான். ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லி தான் இதை வந்து ஆர்டர் பண்ணி நான் வந்து சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதை பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியுது, ஆனால் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து சீரிஸ் பண்ணி அப்படியே எரிய விட போகிறேன். எரிய விட்டு எவ்வளோ பவர் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதை பற்றி நீங்களும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. பக்கத்தில் கூட பெல் சிம்பிளை டச் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை குத்துவாங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சீரிஸ் பண்ணி இது எவ்வளோ பிரைட்னஸ் எரியுது. நான் வந்து வீட்டில் எரிய வச்சுருந்தேன். ஒரே ஒரு எல்இடி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து எரிய வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எரிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பிரைட்னஸ் இல்லை. அது சரி, அதுக்கு வேறு எதனா ஆப்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெளிச்சம் தேவை. வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு வெளிச்சம் தேவைன்னு சொல்லி தான் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 எல்இடி இருக்குது. இதில் இந்த 24மே வந்து சீரிஸ் பண்ணி எரி வச்சு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக. வாங்க நம்ம எரி வச்சு பார்த்துட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்இடி இதை வந்து நம்ம வந்து அப்படியே பேரல் பண்ண போகிறோம். அதாவது சீரிஸ் கிடையாது, பேரல். ஓகேங்களா? பேரல்னால் நியூட்ரல் எல்லாமே ஒன்றா எடுத்து வந்துடும். ஃபேஸ் எல்லாமே ஒன்றா எடுத்து வந்துட்டு பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரிப்பன் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஏன் ப்ரோ இது எப்படி லோடு தாங்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டெஸ்டிங் தான் பண்ண போகிறேன். டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய வயர் தேவையில்லை. ஏன்னா நான் டெஸ்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். இது எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் போட்டு இது ரெடி பண்ணலாம் சொல்லி தான் செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து சால்டிங் பண்ணுவோம். சால்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எல்இடி போர்டில் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கணிச்சுன்னா தெரியும். என்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைனு, இது வந்து நியூட்ரல். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம இது எல்லாமே சால்டரிங் பண்ணணும். சால்டரிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ண வேண்டியதான். இப்போ நான் வந்து ஒயர் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒயர் வந்து சீவிக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லுனா எல்லு, நியூட்ரல்னா நியூட்ரல் அப்படின்ற மாதிரி இதை வந்து சீரிஸ் பண்ணலான்னுக்கிறேன். நான் இதை வந்து எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பற்ற வைக்கும் போது ரொம்ப டிலே ஆகும், அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து எல்லா போர்டையும் சால்டரிங் பண்ணிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா பேரல் பண்ணிட்டேன். பேரல்னால் நியூட்ரல் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டேன், லைன் எல்லாத்தையுமே ஒன்றாக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இது வந்து நியூட்ரலு, இது வந்து லைன். இந்த ரெட் கலரில் போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து எல்லில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ளூ கலரில் வர்றது எல்லாமே எண்ணில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுக்கு எப்படி லைன் கொடுக்குமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டேன். இந்த வயர் தான் போட்டிருக்கேன். சரி, உங்களுக்கு மேலே தெரியணும் இது வந்து டெம்ப்ரரி தானே, அதனால சொல்லி தான் நான் வந்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது வந்து மாடிஃபை பண்ணிக்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா நம்ம சீரிஸ் ஒயரில் வந்து இது போட்டிருக்கேன். நம்ம இது வந்து ஃப்ளக் பண்ணோம்னா இப்போ வந்து நமக்கு இது வந்து க்ளோ ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒன் டைம் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. இதுதான் போர்டு. பார்த்திங்கன்னா லைன் எல்லாமே ஒன்று, நியூட்ரல் எல்லாம் ஒன்று. எங்கேயுமே வந்து ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும். இது வந்து பவர் லைனத்தில் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து பவர் ஃப்ளக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ளக் பண்ணிட்டேன், சுவிட்சு போடுறேன். அப்பா, நல்லா செம்ம பிரைட்னஸுங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா கேமராவில் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியுது. இப்போ வந்து என்னோடய லைட்லாம் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் பல்பு எல்லாமே எரியுது வந்து உங்களுக்கு தெரியும். இது மொத்தமாக போடும்போது நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணால் நமக்கு வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டுடியோ லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டியூப் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டியூப்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு டியூப் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லைட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு டியூப் இருக்குது, அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா
பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்னா நான் வந்து தூக்கி காட்டுறேன், அப்போ தான் தெரியும். ஓகே, நான் வந்து இப்போ அதை வந்து தூக்கி காட்டுறேன். கீழ்ப்பக்கமாக காட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஏன்னா பவர் லைன் இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து இதை ஹேண்டில் பண்ணோம். அதனால் நான் வந்து டெஸ்டர் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இது இத்தனை லைட்டு 24 லைட் இருக்குங்க. 24 லைட் எரிய தான் வந்து ஒரு டியூப்லைட் எரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்து பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு லைட்டு வந்து இப்படி காட்டுற பாருங்கள். இந்த பக்கமாக காட்டுறேன், தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 24 இருக்குது. அந்த 24ம் ஒன்றாக்கிட்டு நம்ம வந்து பண்ணோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். லைட் போட்டுக்கலாம். சரி, நல்லா ஆஃப் பண்ணிடுவோம். எனக்கு கண்ணெல்லாம் கூசுது. ஓகே, ஸ்டுடியோ லைட் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. ஸ்டுடியோ லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அதை காட்டுற பாருங்க. என்னுடைய 7H பேட்ரி இது. மேலே பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்இடி இது வச்சு. அதான் என்னோடய ஸ்டுடியோ லைட்டு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டியூப் தான் எரியுது. எந்த அளவுக்கு பளிச்சுன்னு பாருங்கள். இதுதான் என்னோடய ஸ்டுடியோ லைட்டு. இப்போ இதுவும் வந்து நம்ம இந்த பர்பஸுக்கு தான் வாங்கியிருக்கோம். நான் என்னோடய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு நைட்டில் வீடியோ பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஒரு டெமோவாக போடுறேன். ஏன்னா உள்ளே எனக்கு அவ்வளோதான் தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. ஆனால் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய 24 எல்இடி வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஒரே இதாக ஜாயின் பண்ணி அப்படியே நாங்கள் பளிச்சுன்னு இருக்க மாதிரி போட போகிறோம். பிளான் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ண போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.